ஆண்டவருடைய மகா பரிசுத்தமான நாமம் இன்றுமென்றும் மகிமைப்படுவதாக. காலம் சென்ற தேவ ஊழியரும் தமிழ்நாட்டில் அநேக சகோதர சபைகளுடைய தோற்றுவித்தலுக்கு காரணரும் ஆன அருமையான சகோதரன் ஆல்ஃபிரட் ஜோட் ஒருமுறை தூத்துக்குடிக்கு ஆவிக்குரிய சிறப்பு கூட்டங்களுக்கு வந்த பொழுது ஒரு சிறிய சம்பவத்தை எளிமையான முறையில் விளக்கினார். ஒரு பெரிய ஆவிக்குரிய சத்தியம் அதை எளிமையான முறையில் விளக்குவதற்கு ஒரு சம்பவத்தை கூறினார். கோத்தகிரியிலே ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டின் முன் நின்று கொண்டிருந்ததான் ஒரு பிளம்ஸ் மரத்தை வெட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார். அது இதுவரை கனி என்பது அது கொடுக்கவே இல்லை என்று சொல்லி தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அழைத்து, இன்றைக்கு மாலையில் இதை வெட்டி போடுவேன், நீங்கள் விளையாடி கொண்டிருக்கிற இந்த மரம் எந்த கனிகளும் எனக்கு கொடுக்கவில்லை என்று கூறினார். இந்த 2 பிள்ளைகளுக்கும் மனதிலே ஒரு யுக்தி தோன்றியது. அவங்களுடைய சின்ன அறிவிலே அருகில் உள்ள மார்க்கெட்டுக்கு சென்று 2 கிலோ பிளம்ஸ் பழங்களை வாங்கி கொண்டு வந்தார்கள். கூடவே கொஞ்சம் சின்ன டொயின் நூலும் வாங்கி கொண்டு வந்து 2 பேரும் மரத்தின் மேல் ஏறி ஆங்காங்கே அதை அப்படியே பழத்தை ஆங்காங்கே கட்டி வைத்தார்கள். கீழே இருந்து பார்த்தால் அழகான மரம், அழகான கனிகளை கொடுத்தது போல ஒரு தோற்றம். ஏறத்தாழ எல்லா இடங்களிலும் அவர்கள் அந்த பிளம்ஸ் பழத்தை அந்த டொயின் நூலினாலே கட்டி வைத்து விட்டார்கள். மாலையிலே அவர்களுடைய தகப்பனார் வந்தார். வந்த பொழுது, டேடி இதெல்லாம் நீங்க வெட்ட வேண்டாம், பாருங்கள் எவ்வளவு கனிகள் கொடுத்திருக்கிறது என்று சொன்ன பொழுது அந்த தகப்பனார் என்ன சொல்வதென்று தெரியாமல் சில சத்தியங்களை பிள்ளைகளுக்கு விளங்க வைத்தார். அன்புக்குரியவர்களே, இந்த மரம் இந்த வருடம் இருக்கட்டும். 2025ஆம் ஆண்டில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் சரி, மரத்தை வெட்டி போடுவேன் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் விட இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள், நாம் எவ்விதமாக கனிகளை கொடுக்க முடியும். யோவான் 15ஆம் அதிகாரம் நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு அதிகாரம். அதுல 3 விதமான கனிகளை நாம் பார்க்கிறோம். கனிகள், அதிக கனிகள், மிகுந்த கனிகள். நீங்கள் எந்த கனிகளை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? யோவான் 15ஆம் அதிகாரம் 1, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஆகவே திராட்சை செடி, திராட்சை தோட்டக்காரர், திராட்சை கொடிகள். ஆனால் இந்த 3ம் ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல விளக்குகிறார் என்றால், 3 விதமான கனிகளை விசுவாசிகள் கொடுக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியமாகிறோம். அப்பொழுது நாம் கனிகள் கொடுக்கிறவர்களாக மாற்றப்படுகிறோம். பாருங்கள், யோவான் 15:4, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி கொடுக்கிற ஜீவியம் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த கனிகள் மூலமாக 2 சத்தியங்களை அறிந்து கொள்கிறோம். ஒன்று, அது மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது, அந்த மரத்துக்கு அல்ல, அதை சிந்திக்க வேண்டும். 2வதாக, இந்த கனிகள் அது அதனுடைய சந்ததியை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே கனிகள் கொடுக்கிற ஜீவியம் உங்களிடத்தில் இருக்கிறதா? 2வதாக, அதிக கனிகள். யோவான் 15:2, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். 2வதாக, முதலாவது நாம் நிலைத்திருக்கும் பொழுது கனிகள் கொடுக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் பாவத்திலும் பாவத்தினுடைய தன்மையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கனி கொடுக்கிற அனுபவம் குறைந்து விடுகிறது. ஆகவே கனி கொடாதிருக்கிற சூழ்நிலைகள், வருடந்தோறும் கனி கொடுக்கிற மரங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்ப கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அங்கங்கே அறுத்து போடுகிறார். யோர்தான் தேசத்துல அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகிற பொருட்களில் ஒன்று திராட்சை பழங்கள். ஆகவே அந்த பழங்கள், அந்த கனிகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு பெரிய பெரிய கனிகள், அதிகமான கனிகள் அங்கு விளைகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம், அங்கே சுத்திகரிப்பு நடைபெறுகிறது.
நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களை சுத்திகரிக்கிறார். சுத்திகரிப்பதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய அனுதின சுத்திகரிப்பு தேவன் நம்மை கண்டிப்பாக தம்முடைய வசனத்தினாலே நம்மை சுத்திகரிக்கிறார். யோவான் 15:3, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். அவர் அதிக கனிகளை கொடுக்கும்படி நம்மை சுத்தம் பண்ணுகிறார். மூன்றாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். எப்பொழுது? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. முதலாவது, நிலைத்திருக்கும் பொழுது கனிகள் கொடுக்கிறோம். அவர் நம்மை சுத்திகரிக்கும் பொழுது அதிக கனிகளை கொடுக்கிறோம். இப்பொழுது அவரே அல்லாமல் யாருமே என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லி முழு அர்ப்பணமும் நாம் செய்யும் பொழுது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்ற அந்த அர்ப்பணம், நாம் மிகுந்த கனிகளை நாம் கொடுப்போம். நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். உங்களுடைய கனியுள்ள வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கனியற்ற ஜீவியம் பிரயோஜனமற்ற ஜீவியம். வேதம் அநேக விதங்களில் நம்மை கடிந்து கொள்கிறது. எபேசியர் 5:14, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதீர்கள், அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் கூறுகிறது. மாத்திரமல்ல, தீத்து 3:11, நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழக வேண்டும். எப்படி நாம் கனிகளை நாம் காண்பிக்க வேண்டும்? எப்படி நாம் கனியுள்ள வாழ்க்கையை நாம் காண்பிக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, தயாள குணம் உள்ளவன் தயாள காரியங்களை சிந்திக்கிறான். முதலாவது கனிகள் சிந்தனையில் உருவாக வேண்டும். அந்த நான் சொன்ன அந்த சிறிய சம்பவம், அந்த வேரிலிருந்து எல்லாவற்றையும் உறிஞ்செடுத்து அந்த எல்லா விதமான இந்த கனிகள் கொடுக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் அந்த வேரிலிருந்து மரத்தினுடைய எல்லா விதமான அம்சங்களின் வழியாக போய் அந்த கனிகளை கொடுப்பது எப்படி? அல்லது மாய்மாலமான கனிகளை நாம் பெற்றுக்கிறோமா? ஒரு விஷயம் நாம் சிந்தித்து பாருங்கள். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையும், பொறுமையோடு தேவபக்தியும், தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்கும் பொழுது, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது என்று சொல்லி 2 பேதுரு 1:8 வாசிக்கிறோம். கனி கொடுப்போம். அநேக தேவனுடைய பிள்ளைகளை நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றுவோம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன்.